வணக்கம். இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 26ஆம் தேதிக்கு உண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். நிஃப்டி 50யோட டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் லாஸ்ட் ஃப்ரைடே நமக்கு வந்து ஒரு நெகட்டிவான ஒரு டேவாக வந்து இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இன்சைட் பார் கேண்டல் நமக்கு வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ மண்டே, அதாவது லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்லேயே நம்ம இன்ட்ராடே அனாலிசிஸ் வீடியோவில் வந்து சொன்னது என்ன அப்படின்னா, மண்டே நமக்கு வந்து ஒரு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, இந்த லோ வந்து கட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 24,700 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். பை சான்ஸ் நமக்கு வந்து ஒரு புல் பேக் வந்து கிடைக்கிது, ஒரு பாசிட்டிவான ஒரு டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 25,000 வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதில் நாம் எதிர்பார்த்த மாதிரி ஒரு செகண்ட் ப்ரியாரிட்டி அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு 25,000 அப்படிங்கிற ரேஞ்சை நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்சைடு பார் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ ஃபர்தராக நமக்கு வந்து ஒரு டெய்லி ஃப்ரேமில் நமக்கு ஒன்ஸ் நமக்கு ஒரு பிரேக் டவுன் ஆகணும் அல்லது வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்கணும். ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். அதர்வைஸ் நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த 25,050 25,100 இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆக முடியல அப்படின்னா மறுபடியும் கீழே வரும். அதுக்கப்புறம் இந்த 24,850 வந்து ஒரு பிரேக் வந்து கொடுக்க முடியல அப்படின்னா மறுபடியும் வந்து மேலே போகும். இது மாதிரி வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து ட்ரேடாக ஆரம்பிச்சிடும். நமக்கு ஏதாவது ஒரு பக்கம் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து கொடுக்கணும். ஸோ அடுத்தது வந்து 1 hour டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ 1 hour டைம் ஃப்ரேமில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மண்டே மேபி நமக்கு வந்து ஒரு கேப் அப் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அல்லது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு 25,000 வரைக்கும் வந்து மூவ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஏன்னா அது எப்போ அப்படின்னா இந்த லோ வந்து கட் பண்ணக்கூடாது. அப்படி கட் பண்ணாங்கன்னா மறுபடியும் இந்த லோ கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ண போயிடுவாங்க. பட் இந்த இடத்துல நமக்கு இந்த லோவை நமக்கு வந்து கட் பண்ணலை அப்படின்னா இந்த இடம் குறைந்தபட்சம் இந்த 25,000 வரைக்குமாவது வந்து ஒரு புல் பேக் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அந்த ரேஞ்ச் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து சின்னதாக ஒரு கேப் அப்பும் வந்து நடந்துருது. அந்த கேப் அப் வந்து மறுபடியும் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,890 இந்த ரேஞ்சில் வந்து சின்னதாக ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துகிட்டு அகெயின் இப்படி வந்து மூவ் ஆகிருக்கிறாங்க. ஸோ இந்த 25,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல. கரெக்டாக அந்த 25,000 வந்து ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு டே வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வந்து கீழே வந்து இறங்குற மாதிரி வந்து இருந்தாலும் இந்த 24,900 850 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கும். இது ஏற்கனவே நம்ம வந்து லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் ஒரு 2 நாளோட மூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஏற்கனவே அதுபடி தான் இப்போதைக்கு வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு இந்த இடத்துல ரிஜெக்ஷன் நம்மளால் கொடுக்க முடியல அப்படின்னா மறுபடியும் இப்படி வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க, ஆனால் கன்ஃபர்மேஷன் வந்து இல்லை. ஸோ பை சான்ஸ் நாளைக்கு இன்னையோட இந்த ஹை இருக்கு இல்லையா, அந்த ஹையை வந்து கட் பண்ணுறாங்க, அதுவும் இல்லாமல் இந்த 25,050 மேலே வந்து போகிறாங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து பாசிட்டிவான ஒரு டேவாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதர்வைஸ் அகெயின் இந்த 24,850 24,800 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அவுட் அண்ட் அவுட் வந்து ஒரு 1 hour டைம் ஃப்ரேம் வச்சு நான் வந்து சொல்லிட்டுருக்கேன். ஸோ அடுத்தது ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ். இப்போ நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,000 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு நெகட்டிவாக வந்து போகுது அப்படிங்கிற பட்சத்தில், ஏன்னா நமக்கு வந்து 1 hour சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸாக்டாக வந்து 25,000 வந்து ஒரு ரிஜெக்ஷன் வந்து பண்ணி விட்ருக்குறாங்க. ஸோ அப்போ ஒரு நெகட்டிவான ஒரு டே வந்து போகும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா மேக்ஸிமம் நமக்கு வந்து ஒரு 150லேருந்து ஒரு 200 பாயிண்ட் ஒரு மூவ்மெண்ட் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஒரு 24,850லேருந்து 24,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போ டவுன் சைடு மூவ் அப்படிங்கிறது ஒரு ரேஞ்சஸ் அப்படி நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 24,850லேருந்து 24,800 இந்த ரேஞ்ச் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது அப்படின்னாலும் ஒரு 150லேருந்து ஒரு 200 பாயிண்ட் வந்து மூவ்மெண்ட் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மூவ்மெண்ட் நான் எதாவது மீன் பண்ணுறேன் அப்படின்னா ரேஞ்சஸை நான் வந்து மீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்ட்ராடே அனாலிசிஸில்
ஒரு என்ட்ரி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா 25,200 அந்த ரேஞ்சில் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேஞ்சஸ் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் ரேஞ்சஸ் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது நிஃப்டி 50 நம்ம வந்து 2 விஷயம் வந்து எதிர்பார்த்தோம். அதாவது இந்த இடத்துல ஒரு லோ வந்து கட் பண்ணலை அப்படின்னா ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிறது, ஒரு கேப் அப் ஆகிறது அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்த்துருந்தோம். அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு கேப் அப், அதுக்கப்புறம் வந்து ஒரு 25,000 வந்து டச் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த 25,000 டச் பண்ணாலும் அதுக்கு மேலே வந்து பெருசாக வந்து ஒரு க்ளோசிங் வந்து வைக்க முடியல. அதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் தான். இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து வால்யூம் வந்து கன்சிடர் வந்து பண்ணிங்க அப்படின்னா பெருசாக சொல்லிக்கிற மாதிரி வந்து ஒரு இந்த இடத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படியே வந்து வால்யூம் வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் வந்து போகுது ஒழிய அதிகமாகலை. அந்த ரீசனுக்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து மேலே வந்து போயிட்டுருக்கு, ஆனால் வால்யூம் பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் வந்து 25,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து ஓரளவுக்கு வந்து முக்கிய மோதி வந்து டச் வந்து பண்ணாங்க. அதுக்கு மேலே வந்து க்ளோசிங் வந்து வைக்க முடியல. அகெயின் ஒரு 24,950 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே வந்து இறங்கிட்டாங்க. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 25,050 வந்து நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 24,900 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 24,900 பிரேக் ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 24,800 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 25,50 இந்த ரேஞ்சை நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 25,100 25,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 25,200 25,100 25,50 24,900 24,800 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்சே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி இன்றைக்கி வந்து அவுட் அண்ட் அவுட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. 55,300 நாம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக இந்த இடத்துல ஒரு லைட்டாக ஒரு கேப்டன் மாதிரி வந்து இருந்தது. இந்த எக்ஸாக்டாக அந்த 55,300 போய் ஒரு ரீடெஸ்ட் வந்து பண்ணிவிட்டு அப்படியே வந்து கீழே வந்து இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு அகெயின் வந்து ஒரு புல் பேக்கு, அகெயின் ஒரு டவுன் ட்ரெண்ட். ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு 200 பாயிண்ட் வந்து ஒரு மூமெண்ட் வந்து இருந்தது, அவ்வளோதான். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ட்ரேடிங் டேவாக வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா அகெயின் இன்னையோட ரேஞ்ச் தான் 55,300 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 55,000 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 55,000 பிரேக் ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 54,800 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 55,300 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து ஆச்சு அப்படின்னா ஒரு 55,500 55,600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 55,600 55,400 55,300 55,000 54,800 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் வந்து பெருசாக சேஞ்சஸ் எல்லாம் எதுவுமே வந்து கிடையாது. நிஃப்டி 50 வந்து எப்படி ட்ரேட் ஆச்சோ அதே மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. எந்த விதமான சேஞ்சஸும் வந்து கிடையாது. இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு 81,600 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு மார்னிங் வந்து அந்த ரேஞ்சை வந்து டச் பண்ணிவிட்டு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியாமல் மறுபடியும் வந்து கீழே இறங்கினாங்க. இந்த இடத்துல ஒரு லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்கிட்ட வந்து ஒரு க்ளோசிங் இருந்துச்சு இல்லையா, அதுக்கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு சின்னதாக ஒரு அப்டன் நமக்கு வந்து கிடச்சிருந்தது. பெருசாக அந்தளவுக்கு மொமெண்டம் இல்லை, இருந்தாலும் ஒரு பாசிட்டிவான ஒரு மார்க்கெட் வந்து நமக்கு வந்து கிடச்சிருந்தது. ஒரு புல் பேக், அவ்வளோதான். இப்போ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 81,800 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 81,400 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த 81,400 நமக்கு வந்து ஒரு பிரேக் ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா 81,000 மினிமம் வந்து கீழே இறங்கலாம். 81,800 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 82,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 82,200 82,000 81,800 81,400 81,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி நமக்கு வந்து ஒரு கேப் அப் வந்து ஓப்பன் ஆகுது. கேப் அப் ஓப்பன் ஆனது இந்த 12,980 நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். கேப் அப் ஆனது இந்த ரேஞ்ச் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து மாறிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல மூவ்மெண்ட் வந்து கொடுச்சு அப்படின்னா அதுவும் வந்து கிடையாது. ஒரு 13,000 ரேஞ்ச் வரைக்கும் வந்து போச்சு. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரேஞ்ச் பவுண்டு தான். ஒரு 2-2.5க்கு மேலே அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 13,000 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் ஒரு 12,900 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. 12,900 நமக்கு வந்து ஒரு பிரேக் ஒன்று ஆகுது அப்படின்னா ஒரு 12,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 13,000 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து ஆச்சு அப்படின்னா ஒரு 1,300 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 1,300 13,000 13,900 13,800 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ சேல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.